ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான கற்றாழை ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கற்றாழையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, யாரெல்லாம் இந்த ஜூஸ் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், இந்த விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கற்றாழையில் இருக்கக்கூடிய முள் பகுதி, தோல் பகுதி ரெண்டையும் நீக்கிட்டு உள்ளே இருக்க ஜெல் மாதிரியான பகுதி, அதாவது உள்ளே இருக்க சதை பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் மேலே இருக்க அந்த குழகுழப்பு தன்மை அடங்குற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சப்போஸ் நல்லா வாஷ் பண்ணாமல் போட்டோம்னா டயோரியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு நுங்கு மாதிரி வர அளவுக்கு கழுவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மாத்திரை நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கு 7 முறை தண்ணியை மாற்றி வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது வந்து நுங்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த குழப்பழப்பு கம்ப்ளீட்டாக போயிருக்கு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கற்றாழையை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கற்றாழையை கிளாஸில் எடுத்துக்கலாம். இது கூட 1 மணி நேரம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸுங்கிறது வந்து துளசி விதைகள், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு துருவின இஞ்சியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் இந்த கிளாஸ் நிறையிற அளவுக்கு மண் பானை தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அருமையான கற்றாழை ஜூஸ் ரெடி. மூக்கடைப்பு, சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கிறவங்க இந்த ஜூஸை எடுத்துக்கக்கூடாது. குடல் புண், லிவர், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மாதவிடாய் காலங்களில் வலி மற்றும் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜூஸை வெறும் வயிற்றில் காலையில் 1 கிளாஸ் அளவுக்கு தினமும் 45 நாட்கள் குடிச்சிட்டு வரணும். உங்கள் பிரச்சனை காணாமல் ஓடிடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 45 நாட்கள் பயன்படுத்தின பிறகு 1 வருஷத்துக்கு திரும்ப இந்த ஜூஸே சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் உடல் சூட்டை தணிப்பதற்காக, குளிர்ச்சிக்காக சாப்பிட்றவங்க வெயில் காலங்களில் மட்டும் மாதம் 2 முறை சாப்பிட்டா போதும். டெய்லி இந்த ஜூஸை வந்து சாப்பிடவே கூடாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.